Hi guys, welcome to Education YouTube channel. I am Bharathan, NISM certified research analyst and NCFM certified technical analyst. ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் ட்ரேட் பண்ணுறதுல நிறைய பேருக்கு நிறைய விதமான டவுட் இருக்கும். டெக்னிக்கல்ஸ் மட்டும் பார்க்கலாமா இல்லை நியூஸ் பேஸ்டாக பண்ணலாமான்னு சொல்லிட்டு நிறைய டவுட் இருக்கும். அண்ட் நிறைய பேர் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ்னு வரும்போது நிறைய பேர் லாஸ் பண்ணுறாங்க. அண்ட் இண்டெக்ஸ் தான் பரவாயில்ல, ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் வந்து ப்ராஃபிட்டே பண்ண முடியாது, அந்த மாதிரி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் நிறைய பேர் இருப்பாங்க. பட் ஃபேக்ட் என்னன்னா, ஸ்டாக் ஆப்ஷன்ஸை நம்ம நல்லாவே ட்ரேட் பண்ணலாம் அண்ட் ஒரு குயிக் டைமில் நல்ல லெவல் ஆஃப் ப்ராஃபிட்டும் பண்ண முடியும். ஸோ நம்ம இந்த வீடியோவில் வந்து டெக்னிக்கலாக நம்ம என்னென்னலாம் செக் பண்ணணும் அண்ட் ஆப்ஷன் செயின் நம்ம எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், ப்ரீமியம் பேஸ்டு கால்குலேஷன், ஸோ இதெல்லாமே நம்ம வந்து இன்டெப்த்தாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பிகாஸ் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பண்ணுறவங்க சக்ஸஸ்ஃபுல்லாக அது எப்படி நம்ம வந்து அப்ரோச்சிலிருந்து இன்றைக்கு நம்ம கொண்டு போகலான்றதை நம்ம கவர் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ கைஸ். இப்போ நம்ம வந்து டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் அண்ட் ஸ்கிமேட்டிக்ஸ் பார்த்துடலாம். ஸோ டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து யூனிவர்சல் அந்த ப்ரைஸ் ஆக்ஷன் லா, டிமாண்டும் சப்ளை ஈக்குவல் இருந்துச்சுன்னா ப்ரைஸ் சேஞ்ச் ஆகாது. அதே டிமாண்ட் வந்து சப்ளை விட அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸ் மேலே போயிடும். அதே வந்து சப்ளை அதிகமாக இருக்குது, டிமாண்ட் இல்லைனா ப்ரைஸ் கீழே வந்துடும். இது வந்து ஒரு பேசிக்கான ஒரு யூனிவர்சல் லா when it comes to ப்ரைஸ் ஆக்ஷன். ஸோ இப்போ இதே வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம் நம்ம வந்து டெக்னிக்கல் ஸ்கிமேட்டிக் பெர்ஸ்பெக்டிவில். ஸோ இப்போ டெக்னிக்கலாக வந்து ஸ்ட்ரக்சர் எந்த மாதிரி உங்களுக்கு அப்பியர் ஆகணும்னா, இப்போ வந்து ஒரு ட்ராயிங் நான் பண்ணி காட்டுறேன். இப்போ ப்ரைஸ் வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் மேலே ட்ராவல் பண்ணிடுச்சு அண்ட் அகைன் ஒரு புல் பேக் கொடுத்துருக்கு. அண்ட் அகைன் இங்கேருந்து ப்ரைஸ் இவ்வளோ தூரம் திருப்பி மேலே போகுது, அகைன் ஒரு புல் பேக் அண்ட் அகைன் திருப்பி மேலே போகுது அண்ட் ஒரு புல் பேக். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹை பாயிண்ட் வந்து ஈக்குவலாக இருக்குது. ஸோ இவ்வளோ தான் ஹை போகுது அண்டு லோ பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஏறிக்கிட்டே இருக்குது. ஸோ இது வந்து நம்ம டெக்னிக்கலாக வந்து ஹை வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு, லோ வந்து ஏறிட்டே போகிறதுனால வந்து ஹையர் லோ ஃபார்மேஷன் சொல்லுவாங்க. ஸோ இங்கே நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டிய ஏரியா எதுனா இந்த ட்ராப் ஆகிற ஏரியாஸ் தான். இந்த ட்ராப் ஆகிற எல்லா ஏரியாலையுமே வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து ரிடக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது செல்லிங் வால்யூம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். செல்லிங் வால்யூம் ரொம்ப கம்மியாக இருக்கணும் அண்ட் எவ்ரி ரைஸில் பையிங் வால்யூம் அதிகமாக இருக்கணும். ஸோ இதுதான் வந்து நம்ம விசிபின்னு சொல்லி ஸ்விங் ட்ரேடிங்கில் நம்ம ஒரு வீடியோ கவர் பண்ணியிருந்தேன், வாலட்டிலிட்டி கான்ட்ராக்ஷன் பேட்டர்னு. ஸோ அந்த ஸ்விங் ட்ரேடிங்க்கு நம்ம அப்ளை பண்ணுற அதே டெக்னிக்கல் ஸ்கீமேட்டிக்ஸ் நம்ம வந்து இன்ட்ராடேல 5 மினிட்ஸ்லையோ இல்லை 1 hour டைம் ஃப்ரேமில் நம்ம அப்ளை பண்ணலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்ற போது உங்களுக்கு இதனுடைய பிரேக் அவுட் வந்து ரொம்ப மேசிவாக இருக்கும். ஸோ எவ்ரி டைம் வந்து ஒரு ஸ்டாக்கினுடைய ரேஞ்ச் ஆஃப் மொமெண்டம் ஸோ இந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது அது ரொம்ப ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் ஏரியாவில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கும். ஸோ இப்போ வந்து உங்களுக்கு இவ்வளோ தூரம் ப்ரைஸ் ட்ராவல் பண்ணிடுச்சு, பட் ஹைஸ் ரொம்ப கன்ஸ்ட்ரெயின் ஆகும்போது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு பிரேக் அவுட் மேசிவாக கொடுக்கும். ஸோ இது ஒரு கைண்ட் ஆஃப் ஸ்கிமேட்டிக். அண்ட் இன்னொன்று என்னென்னா, உங்களுக்கு ஸ்டாக் வந்து கீப் ஆன் எவ்ரிடே வந்து ஒரு நியூ ஹை ஃபார்ம் பண்ணிட்டே இருக்குது. ஸோ இது ஒரு கேண்டில், இது ஒரு கேண்டில் அண்ட் இது ஒரு கேண்டில். இப்போ வந்து உங்களுக்கு 4th டே வந்து ஒரு கேப் அப் பண்ணி இந்த இடத்துல ஓப்பன் பண்ணுறான்னா ப்ராப்ளி இப்போ வந்து அதனுடைய புல்லிஷ்னஸ் வந்து அட்லீஸ்ட் ஒரு இனிஷியல் 5 minutes ஆர் 10 minutesக்கு கேரி ஆன் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் கூட நம்ம வந்து இதுக்கு பார்க்கலாம், ஸ்கேல்பிங்க்கு பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து எவ்ரி டைம் வந்து அந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம 2 ஸ்கிமேட்டிக் கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று வந்து விசிபி, உங்களுக்கு வந்து ஒரு ஹையை ஃபிக்ஸ் பண்ணி இந்த ஹையை பிரேக் பண்ணி எங்கேயாவது ஓப்பன் பண்ணாங்கன்னா ஒரு மேசிவ் மொமெண்டம் கேரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இன்னொன்று வந்து உங்களுக்கு கீப் ஆன் வந்து உங்களுக்கு ஒரு ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் ஆகிட்டு இருப்பான். அது வந்து உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சுக்கு மேலே போகும்போது ஒரு நியூ ஆல் டைம் ஹையில் ஓப்பன் ஆகும்போது உங்களுக்கு திருப்பி ப்ரைஸ் மொமெண்டம் நல்லா கண்டினியூ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து ஒரு செகண்டரி பார்ட் தான். ஸோ நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் கால்குலேஷன் தான். ஸோ இப்போ வந்து நம்ம அதை பார்ப்போம். இப்போ நான் வந்து என்எஸ்சியில் ப்ரீ ஓப்பன் மார்க்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கேன், மார்க்கெட் டேட்டா. ஸோ இப்போ வந்து நம்ம எப்போயுமே வந்து ஸ்டாக் ஆப்ஷன் ட்ரேடிங்க்கு நம்ம வந்து மொமெண்டம் உள்ள ஸ்டாக்ஸ் தான் நம்ம ட்ராக் பண்ணுவோம். ஸோ மொமெண்டம் உள்ள ஸ்டாக்ஸ் ப்ராப்ளி எப்போயுமே நமக்கு கேப் அப்லாம் தான் ஓப்பன் பண்ணுவோம். அண்ட் அலாங் வித் அந்த ஸ்டாக்குக்கு வந்து ஒரு கேட்டலிஸ்ட் இருக்கும். கேட்டலிஸ்ட்னா ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த நியூஸ்னால அந்த ஸ்டாக் அப்போ கேப் அப் பண்ணியிருப்பான். அண்ட் அந்த கேப் அப்பை ஃபாலோ பண்ணி ஸ்டாக் வந்து ஃபர்தராக வந்து மேலே ட்ரைவ் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதானி கிரீன். ஸோ அதானிக்கு வந்து இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் நியூஸ் இருந்துச்சு. அண்ட் அதானி கிரீன் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு டாப் ஸ்டாக்காக வந்திருக்கு ஓவரால் F&O ஸ்பேஸ்லேயே. பட் அதானி கிரீன் வந்து இதில் ஒரு சின்ன டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது. என்னன்னா இந்த ஸ்டாக் வந்து இப்போ தான் F&Oக்குள்ளே என்டர் ஆகிருக்கு. ஸோ F&Oக்குள்ளே என்டர் ஆகிட்டு 2 நாள் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கினுடைய நமக்கு வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் டேட்டா நமக்கு வந்து கிடைக்காது. ஸோ அதனால் வந்து அந்த ஸ்டாக்கை பற்றின எக்ஸ்பிளைன் பண்ணாமல் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்கு டிக்சன் நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஸோ டிக்சன் நாங்கள் இன்றைக்கி ட்ரேட் பண்ணியிருந்தோம். ஸோ டிக்சனுக்கு வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. நொமுரான் ஒரு ப்ரோக்கரேஜ் ஃபர்ம் வந்து ஒரு பை கால் கொடுத்துருக்காங்க. டார்கெட் ப்ரைஸ் வந்து 1800+ போகும்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அலாங் வித் திஸ் டிக்சன் வந்து கூகுள் பிக்சலோட கொலாபரேட் பண்ணி ஸ்மார்ட் ஃபோன் லான்ச்சஸ் பண்ண போகிறாங்க.
ஸோ 2 பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது டிக்சனுக்கு. ஸோ ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஒரு 1.4% கேப் அப்பில் ஓப்பன் பண்ணியிருக்கான். அண்ட் 16,000 ஓப்பன் பண்ணியிருக்கான். ஸோ டிக்சன் வந்து 16,000 ஓப்பன் பண்ணுறான். ஸோ இப்போ வந்து 16,000 நீங்கள் ஆப்ஷன் செயினில் பார்த்தீங்கன்னா கால் அண்ட் புட் ரெண்டுமே பாருங்கள். ஸோ இப்போ ஒரு ஸ்டாக்குக்கு வந்து ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகுதா இல்லையான்றதை நம்ம வந்து ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் சேஞ்ச் வச்சு நம்ம சொல்லிடலாம். ஸோ சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நமக்கு வந்து நெகட்டிவ்ல அதிகமாச்சுன்னா அந்த ஸ்டாக் வந்து ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஷார்ட் பண்ண எல்லாருமே வந்து கவர் அப் பண்ணுறாங்க. ஷார்ட் பண்ண எல்லாரும் ஏன் கவர் அப் பண்ணணும்? 16,000 கால் ஆப்ஷன் வந்து என்ன நடந்திருக்குன்னு முதல்ல பாருங்க. 16,000 கால் ஆப்ஷனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 700 755ன்றது தான் வந்து ஒரு ஹை ப்ரைஸாக இருக்குது. ஒரு ரூ. 800 வச்சுக்கலாமே. ஒரு 755லேருந்து ரூ. 800. ஏன்னா அதுக்கு மேலே பெருசாக ட்ரேட் ஆகலை. ஸோ ஒரு 700 755. பட் இன்னைக்கு வந்து ஓப்பன் ஆனப்போ வந்து என்ன ஓப்பன் இருக்குன்னா ஒரு ரூ. 600 650 ஓப்பன் ஆனவன் ரூ. 1,244 வரைக்கும் போயிருக்கான். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து ஓப்பன்லேருந்து டபுள் ஆகிட்டான். ஓப்பனுக்கு மேலே ஒரு ரூ. 600 போயிருக்கான். ஸோ அப்போ ரூ. 800 செல் பண்ணவனுக்கு எவ்வளோ லாஸ் இருக்கும்? ஒரு லாட்டுக்கு வந்து 50 ஷேர்ஸ். ஸோ ஒரு 100 பாயிண்ட் மேலே போச்சுன்னா ரூ. 5,000 லாஸ் இருக்கும். ஒரு ரூ. 800 மேலே 100 பாயிண்ட் ட்ராவல் பண்ணுச்சுன்னா ரூ. 5,000 லாஸ் இருக்கும். ஸோ ரூ. 800 மேலே 400 பாயிண்ட் ட்ராவல் பண்ணிட்டான். ஸோ 400 × 50 கிட்டத்தட்ட வந்து ஒரு ரூ. 20,000 லாஸ் இருக்கும். ஒரு லாட்டு செல் பண்ணவங்களுக்கு. ஸோ நேக்கடாக வெறும் காலை மட்டும் செல் பண்ணவங்களுக்கு. ஸோ வந்து பொசிஷனலாக வந்து ஒரு ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணி கால் அண்ட் புட் செல் பண்ணியிருந்தாலும் கூட லாஸில் தான் இருப்பாங்க. பிகாஸ் ஆஃப் ஷார்ட் கவரிங் ஸ்டாக் வந்து மேசிவாக மேலே போயிடுச்சு. ஸோ இது வந்து நான் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய காட்டுறேன். இப்போ டிக்சன் பார்த்தோமா, அதே மாதிரி இப்போ பயோகான் பார்ப்போம். ஸோ பயோகானும் பார்த்தீங்கன்னா வந்து பயோகான் வந்து இன்னைக்கு ப்ரைஸ் ஓப்பன் ஆனது 375. பயோகான் ஓப்பன் ஆனது 375. ஸோ நம்ம 375 கால் எடுத்துக்கிட்டேன். அதனுடைய ஓப்பன் ப்ரைஸ் வந்து ரூ. 10. ஸோ இப்போ இதனுடைய ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தோம்னா ஸோ ரூ. 10.60 தான் வந்து இருக்கிறதுலே ஒரு ஹையஸ்ட் ட்ரேடட் ப்ரைஸாக இருக்குது. ஸோ ரூ. 10.60 மேலே அவன் போக ஆரம்பிச்சிட்டான்னா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் கவரிங் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா லாஸ் அதிகமாயிடும். ஸோ பாருங்கள் ரூ. 10 மேலே 6 பாயிண்ட் ட்ராவல் பண்ணியிருக்கான். ஸோ ரூ. 16 வரைக்கும் போயிருக்கான். ஸோ 6 பாயிண்ட்ன்ற போது 6 × 2,500. ஸோ இதுவும் க்ளோஸ் டு ஒரு 15,000 மேலே மொமெண்டம் கொடுத்துருக்கு. ஸோ அதேமாதிரி நம்ம நிறைய ஸ்டாக்ஸ் இருக்குது. இப்போ பயோகான், பெட்ரோநெட்டும் பாருங்கள். ஸோ பெட்ரோநெட்டும் பார்த்தீங்கன்னா வந்து இதனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா இன்றைக்கி ஓப்பன் ஆனது வந்து ரூ. 8.85. ஸோ இதனோட ஹிஸ்டாரிக்கல் டேட்டா எடுத்து பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்து ரஃபாக ஒரு ரூ. 10 தான் இருந்துச்சு. ஒரு ரூ. 8.90 தான் வந்து ஒரு ஹையஸ்ட் ப்ரைஸாகவே இருக்குது. ட்ரேடட் ப்ரைஸ் ரூ. 8.90 தான். ஸோ இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது கூட பார்த்தீங்கன்னா வந்து ரூ. 8.30. ஸோ இப்போ வந்து அந்த ஹிஸ்டாரிக்கல் ஹைக்கில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ரூ. 10 வரைக்கும் போயிருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக் பார்த்தீங்கன்னா ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ நான் வந்து வீடியோ ஷூட் பண்ணுறது அரௌண்ட் ஒரு 1:30 PM நான் ஷூட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்டாக் வந்து பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா இப்போ லைவாக ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ பெட்ரோநெட்னுடைய ஆப்ஷன் செயின் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஸோ பெட்ரோநெட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து லைவாக ஷார்ட் கவரிங் பாருங்கள். இந்த ஸ்ட்ரைக்கில் பாருங்கள் 330. ஸோ ஸ்டாக் ஓப்பன் ஆனது 375. ஸோ நீங்கள் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பெட்ரோநெட் வந்து பெட்ரோநெட் ஓப்பன் ஆனது 340 ஓப்பன் ஆயிருக்கு. ஸோ நீங்கள் 340 அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து வைண்ட் அப் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஷார்ட் கவரிங் பண்ணிகிட்டே இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து இப்போ நல்ல மொமெண்டம் கொடுத்துருக்கு. அண்டு நாளைக்கும் கூட இந்த ஸ்டாக் வந்து நல்ல மொமெண்டம் கேரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெட்ரோநெட்டு, டிக்சன்லாம். ஸோ இது வந்து நம்ம ஆப்ஷன் செயின் வைஸ் வந்து நமக்கு எப்படி ஷார்ட் கவரிங் அக்கர் ஆகுதுன்றதை நம்ம பார்த்துட்டோம். டெக்னிக்கலாக இப்போ வந்து சார்ட் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இப்போ வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் ஆஸ்பெக்ட்ஸில் என்னென்னலாம் செக் பண்ணுன்றத பார்த்துருப்போம். ஸோ இப்போ டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு ரீகேப் மாதிரி நான் சொல்கிறேன். இப்போ ஸ்டாக் பாருங்கள் நல்லா நமக்கு ஒரு ரேஞ்ச் ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு வந்து ரேஞ்ச் டைட் ஆகிட்டே போகுது பாருங்களேன். ஸோ எவ்ரி டைம் நமக்கு இந்த ரேஞ்ச் கம்ப்ரஸ் ஆகும்போது ஒரு பிரேக் அவுட் மேசிவாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த இடத்துல ரேஞ்ச் கம்ப்ரஸ் ஆக வால்யூம் ஒரு அப்சல்யூட் 0 நோக்கி போகும்போது நமக்கு ஒரு பிரேக் அவுட் மேசிவாக இருக்கும். ஸோ ஒரு 6% மேலே போயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து நாங்கள் இன்றைக்கி மோரோவர் ஒரு மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு ஒரு 5-10 நிமிஷம் முன்னாடியே நாங்கள் எங்கள் கம்யூனிட்டியில் போட்டிருந்தோம். நம்ம பப்ளிக் கம்யூனிட்டியில் இந்த ஸ்டாக் வந்து எனக்கு நல்ல ஒரு மொமெண்டம் ஸ்டாக்காக இருக்கணும். 6% மேலே போயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டாக் வந்து இன்னும் நம்ம 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் பார்த்தோம்னா இன்னும் சில கீ பாயிண்ட்ஸ் நிறையா நம்ம அப்சர்வ் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமில் நீங்கள் ஒரு டைமும் ஸ்டாக் வந்து நல்லா மேலே போகும்போது அதனுடைய வால்யூம் ஆக்டிவிட்டீஸ் அப்சர்வ் பண்ணுங்கள். ஸோ ஒரு டைம் ஸ்டாக் நல்லா மேலே போகும்போது உங்களுக்கு வால்யூம் நல்ல பில்டப் அக்கறை இருக்குது. அண்ட் கீழே வரும்போது உங்களுக்கு வால்யூம் ட்ரை ஆகுது. ஸோ ஒரு நல்ல ஒரு ஆர்டர் பிளாக்கை டேப் பண்ணி திருப்பி ஸ்டாக் நல்லா மேலே போயிட்டுருக்கு. அண்ட் இப்போ இன்றைக்கி நடந்த ஆக்டிவிட்டி பாருங்களேன். ஒரு வால்யூம் 0 ஆன இடத்துலேருந்து ப்ரைஸ் நல்லா மேலே போயிட்டு ஒரு பிரேக் அவுட் கொடுத்து ஸ்டாக் நல்லா மேலே போயிருக்கு. ஸோ இன்றைக்கி ஓப்பன் ஆனதே வந்து ஒரு ஆல் டைம் ஹையில் ஆப்ஷன் ப்ரீமியம் வைஸ் நமக்கு வந்து 16,000 கால் ஆப்ஷனில் ஷார்ட் கவரிங் அக்கறை இருக்குது. ஏன்னா வந்து அதனுடைய ஹிஸ்டாரிக்கல் ஹையவே பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ணிட்டான். ஷார்ட் கவரிங் அக்கறை ஆயிடுச்சு. அந்த ஸ்டாக் ஓப்பன் ஆனது வந்து ஒரு ஃப்ரெஷ் ஆல் டைம் ஹையில் அண்ட் நல்ல ஒரு மொமெண்டமும் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ ரைட் நோ பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வந்து நல்ல ஒரு டைட் ரேஞ்சில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த இடம் கூட பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேட் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ இந்த ஏரியா வந்து நமக்கு ஒரு டைட் ரெசிஸ்டன்ஸாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு.
ஸோ இப்போ இந்த ஏரியா நமக்கு பிரேக் ஆச்சுன்னா ப்ராப்ளி திருப்பி இன்னொரு லெக் ஆஃப் அப்போ கண்டினியூ ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு ஸ்டாக் சப்போஸ் ஒரு 16,800 ஆர் ஒரு 16,900ல் ஓப்பன் பண்ணானா கண்டிப்பாக இங்கே நடந்த மாதிரி ஒரு இம்பாக்ட் திருப்பியும் அக்கர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நாளைக்கும் இந்த ஸ்டாக் வந்து உங்களுக்கு ஸ்கேல்பிங்க்கு ஒரு நல்ல ஸ்டாக்காக செட் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்குது. ஷார்ட் கவரிங் அக்கர் ஆச்சுன்னா, ஸோ இன்னைக்கு டேனுடைய ஹை என்னவோ அந்த ஹையை பிரேக் பண்ணி ஓப்பன் பண்ணுச்சுன்னா, ஸோ இப்போ ஒரு 17,000ல் ஓப்பன் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு. 17,000ல் ஓப்பன் பண்ணும்போது 17,000 கால் அண்ட் புட் அதனுடைய வேல்யூ எடுத்து வச்சுக்கோங்க. 17,000 காலனோட ஹிஸ்டாரிக்கல் ஹையை தாண்டி போனோன்னா ஷார்ட் கவரிங் அக்கர் ஆயிரும். ஸ்டாக்கும் ஆல் டைம் ஹையில் ஓப்பன் பண்ணியிருப்பான். ஸோ நமக்கு வால்யூம் ட்ரை அப்பும் இருக்குது. ஸோ ஒரு மேசிவ் மொமெண்டம் வந்து கேரி பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ வால்யூம் பில்டப்போட ஸ்டாக் நல்லா மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ டிக்சன் அதே மாதிரி வந்து பெட்ரோநெட் பாருங்கள். ஸோ பெட்ரோநெட் வந்து ஒரு சிமிலர் கைண்ட் ஆஃப் செட்டப்பில் தான் இருக்குது. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரைஸ் மேலே போச்சு. அண்ட் இப்போ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா வந்து நமக்கு நல்ல ஒரு கான்ட்ராக்ஷன் கொடுத்துருக்கு. ஸோ இப்போ இந்த ஏரியாவில் வந்து நல்ல வால்யூம் ட்ரையாக போயிருக்கு. ஒரு டைட் ரேஞ்சில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஸ்டாக்கும் கூட பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு திருப்பி ஒரு மூவ் கண்டினியூ பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒரு 340க்கு மேலே ஓப்பன் பண்ணானா, ஒரு 340 342க்கு மேலே ஓப்பன் பண்ணானா நாளைக்கு இந்த ஸ்டாக் வந்து நல்ல மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிகாஸ் இன்றைக்கே நல்ல ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்கு. இப்போ ரியல் மார்க்கெட்டில் ரியல் டைமில் நல்ல ஷார்ட் கவரிங் நடந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ 340 ஒரு 342 கால் ஆப்ஷனோட ஹிஸ்டாரிக்கல் ஹை எல்லாம் பிரேக் பண்ணி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டானா கண்டிப்பாக ஸ்டாக் ப்ரைஸ் வந்து ஒரு 350 வரைக்குமே ட்ராவல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் ரொம்பவே நிறைய இருக்குது. And that's it for this video guys. I hope this video was useful to you. நீங்கள் ஸ்டாக் ஆப்ஷன்ஸ் பொறுத்துக்கு இப்போ நம்ம சொன்ன கண்டென்ட்ஸ் எல்லாமே பார்த்து நீங்கள் வந்து நியூஸ் பேஸ்டு ப்ளஸ் டெக்னிக்கல்ஸு ப்ளஸ் ஆப்ஷன் ப்ரீமியம் எல்லாமே நீங்கள் பார்த்து பண்ண மட்டும்தான் உங்களுடைய அக்யூரேசி நல்லாயிருக்கும். அண்ட் மோர் ஓவர் வந்து நீங்கள் நல்ல ட்ரேட்ஸை நல்ல டைம் ஸ்பேனில் எடுத்து முடிக்க முடியும். ஸோ இப்போ நிறைய பேர் ஆப்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு பிரேக் அவுட்டை மட்டும் பார்த்து அந்த ப்ரீமியத்தை வாங்கி வச்சு மாத கணக்கில் இல்லாட்டி ஒரு 2 வாரம் 1 வாரம் அந்த மாதிரிலாம் ஹோல்டு பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணுறதுல யூஸே கிடையாது. பிகாஸ் டைம் வேல்யூ ஃபுல்லாக உங்களுடைய ப்ரீமியம் ஈட்ட பண்ணிடும். ஸோ அதனால் வந்து நீங்கள் இந்த மாதிரி லாஜிக்காக அப்ரோச் பண்ண பாருங்கள். டெக்னிக்கல்ஸ் ப்ளஸ் ஆப்ஷன் டேட்டா இது ரெண்டுமே கோரிலேட் பண்ண பாருங்கள். ஸோ இந்த வீடியோ யூஸ் பண்ணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.